ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் எப்ப கல்யாணம் நடக்கும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. இப்ப ரிஷபம் ரோகிணி அப்படின்னு வரும்போது இன்னைக்கு டேட்டுக்கு ஸோ ராசிக்கு 2ல குரு. ஸோ குரு ராசிக்கு 2ல இருக்கிற ஒரு காரணத்தினால சிலருக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தாரு. பட் இது 50 விழுக்காடு தான். ஆனா அடுத்த வருஷம் 5வது மாசம் குரு பயிற்சியாகி ராசிக்கு 3ல வர்றாரு. அப்ப ரிஷப ராசிக்கு 3ல ஸோ கடக வீட்டுல குரு ஸோ உங்களோட திருமண வாழ்க்கையை அவர் 5ஆம் பார்வையா பார்ப்பார். ஸோ அப்ப அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல உங்களுக்கு சாலிடான திருமண வாய்ப்பை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா எப்பயுமே இந்த ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு சிலருக்குலாம் மிட் ஏஜ்ல நம்ம திருமணம் நடக்க வேண்டிய ஏஜ்ல ராகு திசையில நம்ம மாட்டிக்கிறோம். அப்ப ராகு திசையில மாட்டிக்கிடும் போது காதலும் கை கூடாது, அரேஞ்ச் மேரேஜுக்கும் கை கூடாது. இந்த மாதிரி எப்பதான் திருமணம் அந்த ஒரு கான்செப்ட் இதுல லேட்டா வயசு வர லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுல நமக்கு ஒரு மன உளைச்சலே வந்துடும். ஸோ இதுதான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி ராகு உங்களுக்கு திசையை நடத்தினாலும் நம்ம அந்த காலகட்டங்களில் தான் அந்த மாதிரி கோச்சார ஜாதகங்கள்ல இந்த குரு பயிற்சியை பார்த்து அதுக்கு தந்தார போல திருமணத்தை ஏற்படுத்துவோம். அப்ப உங்களுக்கு இந்த வருஷம் குறைவா தான் இருக்குது வாய்ப்புகள். ஆனா அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல 2027 வருஷம் 5வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு திருமண மாலை பூத்து தான் இருக்குது. ஆனா இன்னையில இருந்து நீங்க பொண்ணு தேடுறதுக்குரிய விஷயத்தை ஃபாலோ பண்ணிருங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு பொண்ணு வந்துருச்சுன்னா ஸோ நிச்சயம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்கு மேல கிராண்டா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு திருமண வாழ்க்கையில பூந்துடலாம். திருமண வாழ்க்கையில நீங்க புகுந்தாலும் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, ராகு தசை முடிகிற வரைக்கும் திருமண வாழ்க்கையில உங்க மனைவிக்கோ மனைவி வீட்டாளங்களுக்கோ எந்தவித சங்கடங்களையும் ஏற்படுத்தாமல் கரெக்டா இருந்துட்டீங்கன்னா சிறப்பான திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?